நம்ம இதுக்கு முந்தின வீடியோல நம்ம வந்து ஆர்க் பத்தி தியரிட்டிக்கலா பார்த்தோம். அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால் பத்தி தியரிட்டிக்கலா புரிஞ்சுக்கிட்டோம். அதோட நீட் என்ன? எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம் தியரிட்டிக்கலா. ஸோ ஃபாலோயிங் டூ தட் இந்த வீடியோல நம்ம பிராக்டிகலா நம்ம அத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த சேம் டோபாலஜி நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட டோபாலஜில ஸ்விட்ச் 1 இருக்கு. PC1, PC2, PC3 அண்ட் PC4 4 பிசி இருக்கு. இந்த டோபாலஜில தான் நம்ம இப்போ ஆர்ப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பிராக்டிகலா புரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? அ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரே சப்நெட்ல இருக்கு. விச் மீன்ஸ் இது எல்லாம் இப்போ ஒரே லோக்கல் நெட்வொர்க். ஓகே. 192.168.0.0/24ன்ற சப்நெட்ல இருக்கு. இதில PC1 வந்து 192.168.0.1னும், PC2 வந்து 192.168.0.2 ஃபாலோயிங் டூ தட் PC3 0.3 அண்ட் PC4 வந்து 0.4ன்ற ஐபி அட்ரஸஸ நம்ம இப்ப அசைன் பண்ணணும். நான் ஜஸ்ட் கனெக்டிவிட்டி மட்டும் தான் குடுத்துருக்கிறேன். நம்ம இன்னும் ஐபி அசைன் பண்ணல. அது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். அதே மாரி இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, 2960 சீரிஸ் ஓகே. 24 போர்ட் ஸ்விட்ச் இது. இது வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் ஓகே. நெட்வொர்க் டிவைஸஸ்ல ஸ்விட்ச் செலக்ட் பண்ணிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா 2916 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச். ஆல்ரைட். ஆ ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னாக்க, நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்விட்ச் காமிச்சிடுறேன். ஓகே. இதுதான் ஸ்விட்ச்சு. ஆம் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். ஸோ நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, இது வந்து 24 போர்ட் ஸ்விட்ச். 24 ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட்ஸ் இருக்கு. இங்க பார்த்தீங்களா? எஃப்ஏ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்ல 24 போர்ட்ஸ் இருக்கு. ஜிகாபிட் ஈத்தர்நெட்ல 1 கிக். ஜிகாபிட் ஈத்தர்நெட்ல 2 போர்ட்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 4 போர்ட் கனெக்டட் ஸ்டேட்ல இருக்கு. விச் மீன்ஸ் 4 பிசிஸ் வந்து இதில கனெக்ட் ஆயிருக்கு. ஸ்டேட்டஸ்ல இருக்கு. மத்ததெல்லாம் நாட் கனெக்டட்ன்ற ஸ்டேட்ல இருக்கு. மீன்ஸ் ஃப்ரீ போர்ட்ஸ் இதெல்லாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு 4 போர்ட் நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் போர்ட் வந்து PC1க்கு கனெக்ட் ஆயிருக்கு. செகண்ட் போர்ட் PC2ல கனெக்ட் ஆயிருக்கு. 3 அண்ட் 4த் போர்ட்ஸ் வந்து PC3 அண்ட் 4 கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஆல்ரைட். ஸோ இப்போ அதே மாரி இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க பாக்கெட் ரெசிஸ் யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட்டா வந்து இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் சிறுசா இருக்கும். உங்களுக்கு வந்து அது கன்வீனியன்ட்டா இல்ல அப்டின்னா, ஃபாண்ட் சைஸ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்டின்னா, இங்க ஆப்ஷன்ஸ் போங்க. ஆப்ஷன்ஸ் கீழ ப்ரிஃபரன்ஸஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத சூஸ் பண்ணுங்க. அங்க ஃபாண்ட்ஸ் அப்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃபாண்ட் செலக்ட் பண்ணிட்டு, இப்போ CLI தான இது இங்க எல்லா ஃபாண்ட்ஸையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பேக்கிரவுண்ட் எப்படி இருக்கணும், அது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ CLIயோட ஃபாண்ட் சைஸ் தான் சிறுசா இருக்குன்றதுனால, CLIயோட ஃபாண்ட் சைஸ் பை டிஃபால்ட்டா 8 இருந்துச்சு. அத நான் வந்து 13க்கு மாத்திருக்கிறேன். ஓகேங்களா? இங்கேயும் 8 இருக்கும். நான் 12 போட்டிருக்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாரி உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் சைஸ நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவல் கன்டென்ட்க்குள்ள போலாம். நான் ஸ்டெப் 1 இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 4 பிசிஸ்க்கும் ஐபி அட்ரஸஸ் அசைன் பண்ணணும். அதுக்கப்புறமா லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் ஆர்ப் வொர்க். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு PC1 ஓப்பன் பண்றேன். ஸோ இதுதான் PC1. நீங்க இத கிளிக் பண்ணீங்கனாலே இப்படி ஓப்பன் ஆகும். இதுல மேல வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பிசிக்கல், கான்ஃபிக், அ டெஸ்க்டாப் இது வந்து பிசிக்கலா பின்னாடி காமிக்கிறது இந்த மாதிரி. கான்ஃபிக், டெஸ்க்டாப், புரோகிராமிங் அட்ரிபியூட்ஸ் இந்த மாதிரி. நீங்க இப்ப ஐபி அசைன் பண்றதுக்கு, இந்த டெஸ்க்டாப் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழ ஐபி கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா, இங்க ஐபி அசைன்மென்ட்க்கான கான்ஃபிகரேஷன்ஸ்க்கான இடம் இங்க இருக்கும். ஓகே. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம இனிமேல் இத பத்தி படிப்போம். அ ஐபி அசைன்மென்ட்ஸ் வந்து 2 வகையா நடக்கலாம். ஒண்ணு DHCPலருந்து ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்டாட்டிக். ஓகே. இப்போ DHCPலருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா, நம்ம டோபாலஜில DHCP சர்வர்ன்னு ஒண்ணு மெயின்டெயின் பண்ணணும். ஸோ அது எல்லாமே நம்ம அடுத்த அப்கமிங் வீடியோஸ்ல டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ இது ஒரு சின்ன டோபாலஜின்றதுனால நான் வந்து மேனுவலாவே அதாவது ஸ்டாட்டிக்காவே ஐபி அட்ரஸஸ் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ என்னோட டோபாலஜி படி இந்த டிவைஸ்க்கு நான் குடுக்க வேண்டிய ஐபி 192.168.0.1 இத டைப் பண்ணிட்டேன். நீங்க சும்மா அப்படியே டேப் அனுப்புறீங்க அப்படின்னா, டேப் குடுக்குறீங்க. டேப் பட்டன் என்டர் ஹிட் பண்றதுக்கு பதிலா டேப் ஹிட் பண்றீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே அந்த /24 சப்நெட் எடுத்துக்கிறோம். பேஸ்ட் ஆன் த டைப். ஓகே. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி அந்த மாரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஐபியோட அ டைப் பேஸ் பண்ணி இது வந்து கிளாஸ் /24ன்ற சப்நெட் மாஸ்க்க அதுவே குடுத்துரும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ PC2 ஐபி கான்ஃபிக் இதுவும் ஸ்டாட்டிக். எனக்கு தேவையான ஐபி 192.168.0.2 திருப்பி டேப் குடுக்குறேன். அதுவே ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. இப்படி இல்ல நீங்க உங்களோட ஓன் ஐபிஸ் ஏதோ குடுக்குறீங்க. 10 சீரிஸ்ல ஏதோ குடுக்குறீங்க. /22 வேணும். /24க்கு பதிலா /25 இல்ல இன்னும் கம்மியா? ஓகே. அந்த மாரி வேணும்னா கூட நீங்க அதுக்கு தகுந்தாப்புல சப்நெட் மாஸ்க் இங்க குடுத்துக்க முடியும். ஃபைன். என்னோட டோபாலஜி படி நான் /24ஆ கன்சிடர் பண்ணிக்கிறதுனால,
நான் இந்த சப்நெட் மாஸ்க் குடுக்குறேன். சரிங்களா? ஸோ 3 பிசிக்கு 192.168.0.3ன்ற ஐபி குடுக்குறேன். அண்ட் சப்நெட் மாஸ்க்கு /24க்கு. ஃபைன். இப்ப PC4க்கும் ஸ்டாட்டிக்ல 192.168.0.4 ஆல்ரைட். ஃபைன். இப்போ நம்ம 4 பிசிஸ்க்கும் ஐபிஸ் அசைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ சிட்யூவேஷன் என்ன? PC1ல இருந்து எனக்கு PC3 இந்த கம்ப்யூட்டர பிங் பண்ணணும். அப்படி நான் பிங் பண்ணணும் அப்படின்னா என்ன நடக்குதுன்றது தான் ப்ராசஸ். சரியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் இப்படி பிங் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு லோக்கல் நெட்வொர்க் கனெக்ஷன். கரெக்ட்டா? இது ஒரு லோக்கல் கனெக்ஷன். ஒரு லோக்கல் நெட்வொர்க். அப்போ கம்யூனிகேஷன் வித்தின் அ லோக்கல் நெட்வொர்க்குக்கு உங்களுக்கு வெறும் ஐபி அட்ரஸ் தெரிஞ்சிருந்தா மட்டும் பத்தாது. அந்த டெஸ்டினேஷன் டிவைஸோட மேக் அட்ரஸும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த ஸ்டேட்டஸ்ல PC1க்கும் PC3யோட ஐபி அட்ரஸ் தெரியுது. இங்க பார்த்தாலே தெரியுது. டெஸ்டினேஷன் இதுதான். இவரோட ஐபி இதுன்னு. நீங்க பிங் பண்ணா உடனே பிங் ஆயிருமான்னா, டெஃபினெட்லி நோ. ஏன்னா, லோக்கல் கம்யூனிகேஷனுக்கு வெறும் ஐபி அட்ரஸ் மட்டும் பத்தாது. இட் நீட்ஸ் தி MAC address of this device. MAC address is nothing but the physical device. Physical address, right? So இதோட MAC address தேவை. அதனால ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணும்? MAC address லேர்ன் பண்ணும். MAC address லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா இட் வில் ஸ்டார்ட் கம்யூனிகேட்டிங் யூசிங் த MAC address. சரிங்களா? அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் நம்ம MAC ARP கேஷேல பார்க்கும். இந்த டிவைஸ் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் இனிஷியேட் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் ARP கேஷேல அந்த டெஸ்டினேஷனோட MAC ஆல்ரெடி ஃபீட் ஆயிருக்கான்னு பார்க்கும் டேபிள்ல. அப்படி இல்ல அப்படின்னா தான் ARP இனிஷியேட் பண்ணணும். நான் உங்களுக்கு அத காமிக்கிறேன். இதுதான் PC1. இத ஒரு பிசில என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இதுல இருக்கும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நமக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுவோம் பிசில இல்லையா? அத வந்து இங்க பாருங்க. கமெண்ட் அப்படி குடுத்தீங்கன்னா இருக்கு. இது வந்து என்னுடைய பழைய இதோட இது. ஆ ஸோ ஜஸ்ட் நம்ம இது பழைய லேபோடது. எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நான் சொன்ன மாரி இந்த PC1ல இருக்கிறோம். PC1ல இப்போ ஐபி கான்ஃபிக் குடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன ஐபி அட்ரஸ் நம்ம அசைன் பண்ணியிருக்கிறோன்ற டீட்டெயில்ஸ் இங்க காணிக்கும். பார்த்தீங்களா? 192.168.0.1 இந்த ஐபி தான் நம்ம இந்த பிசிக்கு அலோகேட் பண்ணியிருக்கோம். அசைன் பண்ணியிருக்கிறோம். ஓகே. ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு இங்க இருந்து PC1லேருந்து PC3ய பிங் பண்ணணும்னு சொன்னேன். அதுக்கு வந்து என்ன வேணும்னு சொன்னேன்? வெறும் ஐபி மட்டும் தெரிஞ்சிருந்தா பத்தாது. எனக்கு மேக் வேணும்னு சொல்றேன். இப்போ இந்த மேக் அட்ரஸ் வந்து ஃபர்ஸ்ட் அதாவது இந்த டிவைஸ் அந்த டெஸ்டினேஷன் இதான டெஸ்டினேஷன். ஸோ அந்த டெஸ்டினேஷன் டிவைஸோட மேக் அட்ரஸ் என்னுடைய PC1 ஆர்ப் கேஷி டேபிள்ல ஆல்ரெடி இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, arp-a இந்த கமாண்ட் குடுத்தீங்கன்னா, உங்க பிசியோட ஆர்ப் டேபிள் காமிக்கும். இது நீங்க உங்களோட விண்டோஸ் மெஷின்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ இங்க என்ன சொல்லுது? நோ ஆர்ப் கேஷே ஃபவுண்ட். அப்போ இப்பொழுதைக்கு PC1ல எந்த ஆர்ப் கேஷ் டேபிளும் ஆர்ப் கேஷேல எந்த எந்த ஆர்ப் என்ட்ரீஸும் கிடையாதுன்னு சொல்லுது. ஓகே. அப்போ ஒருவேளை இப்போ நீங்க இங்கேருந்து இப்போ பிங் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் இட் வில் இனிஷியேட் த ஆர்ப் ப்ராசஸ் டு ஐடென்டிஃபை ஆர் டு லேர்ன் த மேக் அட்ரஸ் ஆஃப் PC3 அண்ட் ஒன்ஸ் இட் இஸ் லேர்ன்ட் அதுக்கப்புறம் தான் நீங்க இனிஷியேட் பண்ற பிங் ரெக்வெஸ்ட் போய் ரெஸ்பான்ஸ் வரும். ஓகே. ஒருவேளை இப்ப நீங்க செக் பண்ணும்போது, இந்த இந்த இடத்துல நீங்க செக் பண்ணும்போது ஆல்ரெடி இந்த PC3யோட மேக் இருக்கு அப்படின்னா, என்ட்ரி இருந்துச்சுன்னா, ஆர்ப் தேவை இருக்காது. இல்லையா? ஏன்னா ஆர்ப்போட இதே என்ன? ஃபங்ஷனாலிட்டியே வந்து டூ டிட்டர்மைன் தி மேக் அட்ரஸ். ஓகே. ஆல்ரெடி மேக் லேர்ன் பண்ணியிருந்தா, தேர் இஸ் நோ நீட் ஃபார் ஆர்ப். ஃபைன். இப்போ இத புரிஞ்சுக்கிறதுக்கு இத டீட்டெயில்டா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த பாக்கெட் ரைசரோட சிமுலேஷன் மோடுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆறேன். இதுல 2 மோட் இருக்கும். ரியல் மோட், சிமுலேஷன் மோட். ரியல் மோடுன்றது நத்திங் பட் நீங்க இப்ப பிங் பண்ணீங்கன்னா, ஆக்சுவலா இப்ப ரியல் டைம்ல எப்படி ப்ராசஸ் நடக்குதுன்றத மேலோட்டமா நமக்கு வந்து காமிக்கும். அவுட்புட் இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். ரீச்சபிலிட்டி செக் பண்ணிக்கலாம். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். வேரெயில்ஸ் நீங்க வந்து ரியல் டைம்ல பாக்கெட் பை பாக்கெட்டா ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா, யூ கேன் ஸ்விட்ச் ஓவர் டூ சிமுலேஷன் மோட். ஓகே. இங்க இருக்கும் கீழ. மேபி ஐல் ஜஸ்ட் க்ளோஸ் இட் அண்ட் ஒன்ஸ் அகைன் ஷோ யூ. பை டிஃபால்ட்டா ரியல் டைம்ன்றதுல இருக்கும். நீங்க பாக்கெட் பை பாக்கெட்டா இன்ஸ்பெக்ட் பண்ணணும்னா, இந்த சிமுலேஷன்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த சிமுலேஷன் பேனல் ஒர்க் ஆகும். ஓப்பன் ஆகும். அதே மாரி உங்களுக்கு பை டிஃபால்ட்டா வந்து இந்த மாரி எல்லா ஃபில்டர்ஸும் எனேபிள்ல இருக்கும். ஓகே. இப்ப என்ன ஆகும்னா, நீங்க எல்லா ஃபில்டர்ஸும் எனேபிள்ல இருக்கும்போது, நீங்க கேப்சர்ஸ் பண்ணி பார்க்குறீங்க, பாக்கெட் பை பாக்கெட்டா பார்க்குறீங்கன்னா, நீங்க தேவையில்லாத சில விஷயங்கள கூட நீங்க உங்களுக்கு அது வரும். ஸோ இனிஷியல்
டைம்ல வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஷன லீட் பண்ணும். அப்ப என்ன பண்ணலான்னா, நம்ம எந்தெந்த டாபிக் டிஸ்கஸ் பண்றோமோ, அதுக்கு ரிலவென்ட்டான புரோட்டோகால்ஸ், ஃபில்டர்ஸ் மட்டும் நம்ம எனேபிள் பண்ணிக்கும்போது, நமக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஓகே. ஸோ, அதனால என்ன பண்றேன், இந்த ஃபில்டர்ஸ நான் வந்து கிளியர் பண்றேன். எல்லா ஃபில்டர்ஸையும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஷோ ஆல், நன்னுன்னு இருக்கா. நான் திருப்பி இத செலக்ட் பண்ணா, இங்க நன் போயிருச்சு. அப்போ எல்லா ஃபில்டர்ஸையும் கிளியர் பண்ணிட்டேன். ஆ இப்ப இங்க எடிட் ஃபில்டர்ஸ் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்ப எடிட் ஃபில்டர்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்களேன். IPv4ல ரிலேட்டட்ல எந்த இதுவுமே இல்ல. IPv6ல எதுவுமே இல்ல. இதுலயும் எதுவுமே இல்ல. பை டிஃபால்ட்டா எல்லாமே எனேபிள்ல இருக்கும். சரிங்களா? நான் இங்க இது 2வதுல கிளிக் பண்ணதுனால இங்க நன் வந்துருச்சு. அதனால எல்லாமே அன்செக் ஆயிருச்சு. ஃபைன். இப்போ நம்ம பிராக்டிஸ் பண்ண போறது என்னது? ஆர்ப். ஓகே. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஆர்ப் பிளஸ் ICMP பாக்கெட் தான் இனிஷியேட் பண்ண போறோம். அதனால நான் இந்த ஆர்ப்ன்ற ஃபில்டரையும், ICMPன்ற ஃபில்டர மட்டும் இந்த IPv4 கீழ நான் இனிஷியேட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரைட். இதுதான் எனக்கு தேவையானது. இப்ப பண்ணியாச்சு. ம் இப்போ நம்ம PC1க்கு போறோம். PC1ல நான் ஏற்கனவே சொன்ன மாரி இதோட மேக் இன்னும் நமக்கு தெரியாது. அதனால இப்ப நம்ம பிங் இனிஷியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இட் ட்ரை டூ செண்ட் ஆர்ப் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் ஹியர். ஸோ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். பிங் 192.168.0.3 இந்த 0.3ன்றது தான் PC3யோட டெஸ்டினேஷன் ஐபி. ஓகே. இப்ப நம்ம பிங் இங்க இனிஷியேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பிங் பாக்கெட் வரும். ஓகே. அது என்னது? நம்ம இங்க இனிஷியேட் பண்ற ரிக்வெஸ்ட்டுக்கான அந்த பாக்கெட். பிங் ICMP பாக்கெட் இங்க வரும். ஆனா, அந்த பாக்கெட் டிவைஸ் விட்டு வெளிய போகாது. ஏன்னா, அந்த பாக்கெட் ஜெனரேட் ஆன உடனே ஃபர்ஸ்ட்டு இட் வில் இந்த ஆர்க் கேஷய பார்த்திருக்கும். பார்த்த உடனே, ஓகே நமக்கு இதோட மேக்கே தெரியாது. நம்மளால வெளிய போ முடியாதுன்னு சொல்லி அது ஹோல்ட் ஆகிரும். அப்ப இம்மீடியட்டா பிசி என்ன பண்ணும்? 2வதா இன்னொரு பாக்கெட்ட கிரியேட் பண்ணும். அதுதான் ஆர்ப் ரிக்வெஸ்ட். ஓகே. இப்ப பாருங்க. நான் இப்ப இங்க என்டர் ஹிட் பண்றேன். பார்த்தீங்களா? இங்க என்டர் ஹிட் பண்ணோனே இங்க 2 பாக்கெட் ஜெனரேட் ஆயிருச்சு. மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ICMP ஜெனரேட் ஆகும். அடுத்து மேக் இல்லைன்னோனே இம்மீடியட்டா ஆர்ப் ரிக்வெஸ்ட் ஜெனரேட் ஆகும். நமக்கு எந்த ரெக்வெஸ்ட்டும் வராது இப்பொழுதைக்கு. அது போயி அந்த ப்ராசஸ் முடியும்போது தான் ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட்டே வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு இத மினிமைஸ் பண்ணிக்கிறேன். சி நமக்கு இங்க 2 பேக்கேஜ் இருக்கு. ஒண்ணு ICMP. ஃபர்ஸ்ட் நமக்கு கிரியேட் ஆனது இந்த ICMPன்ற பாக்கெட்டு. ஓகே. இந்த ICMPயோட பாக்கெட்ல லேயர் 3 ஹெடர் பார்த்தீங்க அப்டின்னா, இங்க என்ன சொல்லுது? சோர்ஸ் ஐபி அட்ரஸ் வந்து 192.168.0.1ன்னு வருதா? அதே மாரி டெஸ்டினேஷனோட ஐபி அட்ரஸ் பாருங்க. டெஸ்ட் ஐபின்னு இருக்கு. அதான் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ். இது வந்து 192.168.0.3ன்னு வருது. அதே மாரி இதோட மெசேஜ் டைப் வந்து ICMP. ஃபைன். இங்க பாருங்க. இப்ப நான் இந்த லேயர் 2 கிளிக் பண்றேன். செலக்ட் பண்ணோனே இது என்ன சொல்லுது? தி நெக்ஸ்ட் ஹாப் ஐபி அட்ரஸ் வந்து யூனிகாஸ்ட். ஓகே. தி ஆர்ப் ப்ராசஸ் லுக்கெட் இன் தி ஆர்ப் டேபிள். ஆனா எதுவுமே அவைலபிளா இல்ல. இட்ஸ் நாட் இன் தி ஆர்ப் டேபிள். கரெக்ட்டா? நான் சொன்னது தான் அப்படி இங்க போட்டிருக்கு. தி ஆர்ப் ப்ராசஸ் ட்ரைஸ் டு செண்ட் அ ஆர்ப் ரிக்வெஸ்ட் ஃபார் தட் ஐபி அட்ரஸ் அண்ட் பஃபர்ஸ் திஸ் பாக்கெட். ஓகே. அதாவது எனக்கு இந்த ICMP பாக்கெட்ட அனுப்பணும். என்ட்ட L3 இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆனா நான் ஆர்க் டேபிள்ல வந்து L2 ஹெடர்ல வந்து நான் பார்த்தாக்கா, இதோட மேக் அட்ரஸ் தெரியாது. இந்த மேக் அட்ரஸ் ஆர்க் டேபிள்ல தான் இருக்கணும். அந்த ஆர்க் டேபிள்ல இதோட மேக் அட்ரஸ் இல்ல. அதனால நான் என்ன பண்றேன், இந்த ICMP பாக்கெட்ட பஃபர் பண்றேன். ஹோல்ட் பண்ணிட்டு, ஐ வில் இனிஷியேட் தி ஆர்ப் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுது. ஓகே. இப்ப நீங்க அந்த ஆர்ப் பாக்கெட் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, இஃப் யூ ரிமெம்பர் நான் சொன்னேன் இல்லையா? அ ஆ ஆர்ப் பாக்கெட்ட வந்து பிசி வந்து ஜெனரேட் பண்ணி, இட் வில் சென்ட் டூ த ஸ்விட்ச் அண்ட் ஃப்ரம் த ஸ்விட்ச் இட் வில் கெட் ப்ராட்காஸ்டட். எப்படி அது ப்ராட்காஸ்ட் ஆகும்? இஃப் யூ ரிமெம்பர் நம்ம இந்த மேக் அட்ரஸ் பத்தி ஒரு வீடியோல பார்க்கும்போது, நான் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேக் அட்ரஸ்ல ப்ராட்காஸ்ட் மேக்ன்னு ஒண்ணு சொன்னேன். இல்லையா? அதாவது என்னன்னா, என்டையர் இந்த 48 பிட்டுமே எல்லாமே FFFFன்னு 12 எஃப் இருந்துச்சுன்னா, இட் மீன்ஸ் தட் இட் இஸ் அ ப்ராட்காஸ்ட் மேக் அட்ரஸ். இந்த மாதிரி டெஸ்டினேஷன் வந்து எல்லாமே FFFன்னு இருந்துச்சுன்னா, இது என்னது? ப்ராட்காஸ்ட் பாக்கெட். கரெக்ட்டா? அதனால தான் பாருங்களேன், இது வந்து ஆர்ப் பாக்கெட். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆர்ப் பாக்கெட்டு. L2 இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறோம். L2ல சோர்ஸ் அட்ரஸ் வந்து இது என்னதுன்னா, சோர்ஸோட மேக் அட்ரஸ். இங்க இருக்கு இல்லையா? அட்ரஸ் எண்டிங் வித் C3, C4. இந்த 48 பிட் அதாவது மொத்தமா 12 டிஜிட் இருக்கும். இந்த இது வந்து இந்த PC1ஓட மேக் அட்ரஸ். சரிங்களா? இதுக்கு PC3யோட மேக் அட்ரஸ் தெரியாது. அதனால FFFFன்னு போட்டிருக்கு. ஸோ டெஸ்டினேஷன் வந்து எல்லா எஃப்ன்னு போட்டிருக்கு. அப்போ இந்த பாக்கெட்டு ஸ்விட்ச ரீச் பண்ணோனையும், ஸ்விட்ச் வந்து வில் சீ தி மேக் அட்ரஸ் அண்ட் இட் வில் நோ தட் இது வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் பாக்கெட். தென் இமிடியேட்லி இட் வில் ஃப்ளட் இட். லைக் இட் வில் ப்ராட்காஸ்ட் இட். சரிங்களா? ஃபைன். அதே மாதிரி ஓகே இந்த அவுட்பவுண்ட் பிடிஓ. ஓகே இந்த அவுட்பவுண்ட் பிடிஓ பாருங்களேன். இதெல்லாம் நமக்கு எங்கேயோ பார்த்த மாரி இருக்கா? ப்ரீஎம்பிள், எஸ்எஃப்டி, டெஸ்டினேஷன் அட்ரஸ், சோர்ஸ் அட்ரஸ், டைப் ஆர் லென்த், டேட்டா வேரியபிள், FCS
இப்போ ரிமெம்பர் லைக் நம்ம வந்து இந்த டேட்டா லிங்க் லேயர் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஈத்தர்நெட் ஃப்ரேம்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதுல ஈத்தர்நெட் ஹெட்டர்ஸ் பத்தி பார்த்தோம் இல்லையா? அதுதான் இது. ஸோ இந்த ப்ரீயம்பிளும் எஸ்எஃப்டின்றது அஸ் யூ நோ இட் பிலாங்ஸ் டூ பிசிக்கல் லேயர். ஓகே. இங்கேருந்து தான் ஆக்சுவல் L2 அ அந்த லேயர் 2க்கான ஹெட்டர் ஸ்டார்ட் ஆகுது. டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ், சோர்ஸ் மேக் அட்ரஸ், டைப் ஆர் லென்த். இந்த டைப்ல இங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த கோட் இருக்குல்ல, இது வந்து ஆர்ப். இதுதான் வந்து 0x0806ன்றது ஆர்ப் பாக்கெட்ட பத்தினது. இங்க தான் வந்து என்டையர் டேட்டா என்கேப்சுலேட் ஆயிருக்கும். அண்ட் திஸ் இஸ் அபௌட் எஃப்சிஎஸ். ஓகே. ஃபைன். இதுதான் வந்து L2 ஹெட்டர். ஜஸ்ட் டூ ஷோ யூ. ஓகேங்க. இப்ப வந்து பிராட்காஸ்ட் பாக்கெட் நான் சொன்ன மாரி பிசி ரெடி பண்ணிருச்சு. இப்ப இந்த பிராட்காஸ்ட் பாக்கெட்ட ஸ்விட்சுக்கு அனுப்பும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளே பட்டன் மாரி இருக்கா? இந்த ஃபார்வர்ட். இந்த ப்ளே பட்டன் அமுக்கிட்டீங்கன்னா, என்டையர் ப்ராசஸும் உங்களுக்கு அதுவே ஓடிக்கிட்டு இருக்கும். இப்ப நமக்கு டீட்டெயில்டா பார்க்கணும்னு போது, நம்மளே வந்து மேனுவலா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றதுன்னா, இப்ப நான் ஒரு தடவ கிளிக் பண்ணேன்னா, பார்த்தீங்களா? இப்ப அடுத்த ப்ராசஸ்க்கு என்ன? அந்த ஆர்ப் ரெக்வெஸ்ட் இப்ப ஸ்விட்ச் கிட்ட வந்துருச்சு அந்த பாக்கெட்டு. ஓகே. இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி இத ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க. இன் லேயர்ல வந்தது இந்த சோர்ஸ்லேருந்து வந்துச்சு. இந்த எஃப்எஃப்எஃப்னு வந்துச்சு. அவுட் லேயர்லயும் அதேதான். அவுட் பவுண்ட் வெளிய இந்த சுவிட்ச்லேருந்து வெளிய போம்போதும் இதோட டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் இப்படி தான் இருக்கும். அப்ப சுவிட்ச் என்ன பண்ண போது? இது எல்லாத்துக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ண போது. ப்ராட்காஸ்ட்னா என்ன? எந்த போர்ட்லேருந்து அந்த ரெக்வெஸ்ட் வந்துச்சோ, அந்த போர்ட்ட தவிர்த்து இந்த சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கிற எல்லா போர்ட்டுக்கும், எல்லா டிவைஸஸ்க்கும் இந்த ஆர்ப் ரெக்வெஸ்ட்ட ப்ராட்காஸ்ட் பண்ண போது. ப்ராட்காஸ்ட் பண்ணோனே என்ன நடக்கும்? PC2வும், PC4ம் அந்த பாக்கெட்ட இக்னோர் பண்ணிருவாங்க. அந்த மெசேஜ. பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, PC2வும், PC4ம் இந்த ரெக்வெஸ்ட்ட இக்னோர் பண்ணிருவாங்க. ஆர் இந்த மெசேஜ இக்னோர் பண்ணுவாங்க. ஏன் இக்னோர் பண்ணுவாங்கன்னா, நான் அத ஓப்பன் பண்றேன். சி இதுல என்ன இருக்குது? சோர்ஸ் ஐபி 192.168.0.1 இங்கருந்து வருது இந்த பாக்கெட்டு. ஃபார் வாட்? டூ த டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் ஆஃப் 192.168.0.3 இந்த 0.3 யாருன்றது தான் கேள்வி இங்க. அததான் கேட்டு வருது. L2 ஹெடர் இருக்குல்ல பாருங்க. பிராட்காஸ்ட் பாக்கெட் அதனால தான் இங்க எல்லாருக்குமே போயிருக்கு. ஸோ டெஸ்டினேஷன் ஐபி யாருக்கு போணும்? 192.168.0.3க்கு. ஆனா இவர் யாரு? 0.2. அப்போ இவருக்கு தெரியும், ஓகே இது வந்து எனக்கு வந்தது கிடையாது. இது வந்து ஒரு பிராட்காஸ்ட் பாக்கெட்டு. இது வந்து எனக்கு வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்? டிராப் பண்ணிருவான். அதே மாரி தான் நீங்க இந்த பாக்கெட் ஓப்பன் பண்ணீங்கனாலும், இதுலயும் என்ன இருக்கு? டெஸ்டினேஷன் 192.168.0.3ன்னு இருக்கும். ஆனா இவரோட ஐபி என்ன? 0.4. இப்ப இவரு என்ன புரிஞ்சுப்பாரு? ஓகே இது நமக்கு வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் டிராப் பண்ணிருவாரு இந்த பாக்கெட்ட. இப்ப இந்த பாக்கெட்ட பார்த்தீங்கன்னா, இதுல என்ன இருக்கு? 192.168.0.3ன்னு இருக்கா? அப்ப இவனுக்கு புரிஞ்சிரும். ஓகே இது நமக்கு வந்த பாக்கெட்டு தான் அப்படின்னு. இவரு டிராப் பண்ண மாட்டாரு. இம்மீடியட்டா சென்ட் பண்றதுக்கு ரிப்ளை பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டாரு பாருங்க. இந்த பக்கம் பாருங்களேன். அதாவது மேல இருந்து வந்தது என்ன? இந்த சோர்ஸ். இது இந்த இங்க இருக்கு இல்லையா? எண்டிங் வித் C3, C4 இது வந்து PC1ஓட மேக் அட்ரஸ். பிராட்காஸ்ட்க்கு வந்துச்சா? FFFன்னு. இது வந்து உள்ள வந்த பாக்கெட்டோடது. இப்போ இது வெளிய போறது. அவுட் லேயர்ன்றது வெளிய போறது. இங்கேருந்து இப்ப இப்ப ரெஸ்பான்ஸ் போக போது. அதுக்கான இன்ஃபர்மேஷன். ஆனா இங்க இன்ஃபர்மேஷன் பாருங்களேன். இங்க சோர்ஸ் யார் இருக்கா? மேக் அட்ரஸ் எண்டிங் வித் DAB1 இஸ் நத்திங் பட் இந்த டிவைஸோட மேக் அட்ரஸ். சரிங்களா? அப்போ PC3 என்ன பண்ணுது? இந்த ஆர்ப் ரிப்ளேல தன்னுடைய மேக் அட்ரஸ அந்த L2 ஹெடர்ல வச்சு ரிப்ளேல அனுப்புது. யாருக்கு அனுப்புது? C3, C4ன்னு முடியிற இந்த மேக் அட்ரஸ்க்கு. யாரு C3, C4? இந்த PC1. புரியுதுங்களா? இது வந்து இப்போ ஏர்லியரா PC1 சோர்ஸு டெஸ்டினேஷன் எல்லாருக்கும் அனுப்புனாங்க. இப்போ ரெஸ்பான்ஸ் பாருங்க. இப்போ சோர்ஸ் வந்து PC3. இது வந்து PC3யோட மேக் அட்ரஸ். இது PC1ஓட மேக் அட்ரஸ். சரிங்களா? இப்போ PC3 என்ன பண்ணிருக்கு? தன்னோட மேக் அட்ரஸ இப்போ L2 ஹெடர்ல சோர்ஸா வச்சு இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஓகே. இப்ப அது யூனிகாஸ்ட்டா தான் போகும். ஏன்னா, இவருக்கு இவனோட மேக் தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப யூனிகாஸ்ட்டா போகும். இந்த பாக்கெட்டு இப்ப PC1க்கு போகும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, PC1 ஆர்ப் லேர்ன் பண்ணிருவான். ஓகேங்களா? இப்ப PC1 வந்து ஆர்ப்ப லேர்ன் பண்ணிருவான். இது ஆல்ரெடி வந்து பிங் நம்ம இனிஷியேட் பண்ணதுனால நம்மளால இப்ப பார்க்க முடியல. ஒருவேள நீங்க இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு வாய்ப்பு இருந்து ஆர்க் டேபிள இப்ப திருப்பி இப்ப இந்த கமாண்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த PC3யோட மேக் இப்ப லேர்ன் ஆயிருக்கும். சரிங்களா? ஃபைன். ஸோ இப்ப இங்க டிக்கு காமிக்குது. விச் மீன்ஸ் இப்போ இதோட மேக்க லேர்ன் பண்ணிருச்சு. PC3யோட மேக்க இவன் லேர்ன் பண்ணிட்டான். இப்போ இவன் வந்து என்ன பண்ண போறான்? ICMP பாக்கெட் அனுப்ப ரெடி ஆயிட்டான். இங்க பார்த்தீங்களா? ICMP. ICMP யாருக்கு அனுப்புறான்? டைரக்ட் டூ PC3. இங்க பாருங்க. இப்ப நான் ஓப்பன் பண்றேன் இந்த ICMP பாக்கெட்ட. எந்த அட்ரஸ் யூஸ் பண்ணுது? அவுட்லேயர்ல மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணுது. சோர்ஸ் யாரு?
எண்டிங் வித் C3 C4 PC1 டெஸ்டினேஷன் DAB1. ஓகே. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? வித்தின் அ லோக்கல் நெட்வொர்க்குக்கு வெறும் ஐபி அட்ரஸ் மட்டும் பத்தாது. மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் அந்த கம்யூனிகேஷன் நடக்குது. ஸோ இங்க பாருங்க. இந்த அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் இந்த கம்யூனிகேஷன் இப்போ இனிஷியேட் ஆயிருக்கு. ICMP. நீங்க PDU டீட்டெயில்ல பார்த்தீங்கன்னா கூட அதான் இருக்கும். ஓகே. இந்த மெசேஜ் டைப் ICMP. இப்போ நெக்ஸ்ட் குடுத்தேன்னா, இந்த ஐசிஎம்பி ரெக்வெஸ்ட் டைரக்ட்டா ஸ்விட்சுக்கு போகும். இப்போ ஸ்விட்ச்லேருந்து எங்க போகும்? PC3க்கு போகும். டைரக்ட் யூனிகாஸ்ட் ஆகுது இல்லையா? இங்க பாருங்க. இப்ப வந்தது என்ன? அதுக்காக வந்து L3 ஹெடர்ல இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். பட் கம்யூனிகேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஓவர் த L2 சரிங்களா? L3 ஹெடர்ல அந்த சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷனோட ஐபியோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஆனா, அவங்க எத யூஸ் பண்ணி இந்த கம்யூனிகேஷன் நடந்துச்சு இங்க லோக்கல் நெட்வொர்க்ல L2 இன்ஃபர்மேஷன் தான். மேக் யூஸ் பண்ணி தான் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ரிட்டர்ன் டிராஃபிக் இப்போ ரெஸ்பான்ஸ் போகணும். ஐசிஎம்பி ரெக்வெஸ்ட் PC1லேருந்து இங்கே வந்துட்டாரு. இப்போ PC3 வந்து திருப்பி ரிப்ளை அனுப்புவார். இப்போ போகிறது ஐசிஎம்பி ரிப்ளை. இந்த ஐசிஎம்பி ரிப்ளை சுவிட்சை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு இது வரைக்கும் ஒரு ரிப்ளையும் வரல இல்லையா? இப்போ பாருங்க. இங்கே நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு பாருங்க. இதுதான் இந்த PC1 அனுப்பிச்ச ஃபர்ஸ்ட் ஐசிஎம்பி எக்கோ ரெக்வெஸ்ட்டுக்கான வந்த ஃபர்ஸ்ட் ரிப்ளை. இப்போ இதே இதை நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறீங்கன்னா, இத இத நீங்க கன்டினியூஸா கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அது வேகமா நடக்கும். அப்படி இல்லைன்னா, இந்த ப்ளே பட்டன் அமுக்குனீங்கனாலும், அது அந்த ஃப்ளோ அப்படி வரிசையா நடக்கும். சரிங்களா? நான் வந்து வேகமா நடக்கணுன்றதுக்காக இத கிளிக் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ ஐசிஎம்பி ரெக்வெஸ்ட் 2வது ரெக்வெஸ்ட் வந்துருச்சு. PC3 வந்து இப்போ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இப்போ 4வது ரெக்வெஸ்ட் வந்துருச்சு. இப்போ PC3 வந்து திருப்பி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இப்போ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, 3 மெசேஜ் வந்திருக்கும். சாரி 3 தடவ தான் பண்ணியிருக்கோம். இப்போ 4வது ரெக்வெஸ்ட் ஏன்னா பை டிஃபால்ட்டா விண்டோஸ் மெஷின்ல 4 ரெக்வெஸ்ட் வரும். நீங்க பிங் இனிஷியேட் பண்ணும்போது. 4 ரெக்வெஸ்ட் இனிஷியேட் ஆயிருக்கு. 4க்குமே ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நடக்கும். பட் ஆனா வந்து எம்எஸ்ல நடக்கும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் கிடையாது. ஆமா. அகைன் இட்ஸ் எம்எஸ்ல நடக்கும். ஆனா நம்ம இத பாக்கெட் பை பாக்கெட்டா இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் டீப்பா. இது எப்படி நடக்குது? இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றத. ஓகே. நான் ஏற்கனவே சொன்னேனா, நீங்க தடவ நீங்க ஆர்ப் பார்க்கும்போது எந்த என்ட்ரியுமே இல்ல. அதனால தான் நமக்கு ஆர்ப் ரெக்வெஸ்ட் இனிஷியேட் பண்ணி, இதோட மேக்க லேர்ன் பண்ணி, அ இந்த அதுக்கடுத்து தான் இந்த ஐசிஎம்பி டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னு. இப்போ நீங்க இந்த ஆர்ப் குடுத்து பாருங்களேன். உங்களுக்கு அதோட கேஷி டேபிள்ல PC3 யோட மேக் லேர்ன் பண்ணியிருக்கும். இங்க பாருங்க. ஏர்லியர் நம்ம பண்ணும்போது நோ ஆர்ப் என்ட்ரீஸ் ஃபவுண்ட் எதுவுமே இல்லன்னு வந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க, நமக்கு ஆர்ப் கேஷில இருக்கு பாருங்க. இந்த ஐபி அட்ரஸ்க்கு யூஸ் பண்ற டிவைஸோட மேக் அட்ரஸ் இது, பிசிக்கல் அட்ரஸ் இது அப்படின்னு இருக்கா? ஸோ DAB1ன்றது இதோட அது எண்டிங் வித் DAB1ன்றது இதோட மேக் அட்ரஸ். ஓகே. ஒருவேள இப்ப PC1லேருந்து PC2யோ, 4யோ நம்ம திருப்பியும் பிங் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி இதே ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் இட் வில் செக் இந்த ஆர்ப் என்ட்ரி. ஆர்ப்ல இருக்கான்னு பார்க்கும். இல்ல ஆப்வியஸ்லி ஏன்னா PC3யோடது மட்டும் தான் இருக்கு. அப்ப இல்லன்னா என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்ப் ரெக்வெஸ்ட் இனிஷியேட் பண்ணும். அந்த டெஸ்டினேஷன் வந்து கரெக்ட்டா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகே. மேக்க லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா தான் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். இப்ப இதே இது இவர் வந்து டைரக்ட்டா வந்து அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்க. PC1 வந்து டைரக்ட்டா PC3க்கே திருப்பி அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் அடுத்தடுத்து வந்து ஆர்க் போகாது. இப்ப அடுத்த பிங் இப்ப நான் திருப்பியோட பிங் இனிஷியேட் பண்ணா, இப்போ டைரக்ட்டா இதுக்கு போயிட்டு டைரக்ட்டா வரும். ஏன்னா, ஆல்ரெடி ஐ நோ த மேக் அட்ரஸ் ஆஃப் இட். ஓகேங்களா? ஃபைன். இப்ப இங்க இன்னொரு கொஸ்டின்ஸ் வரலாம் சில பேருக்கு. ஓகே. PC1 தான் இப்ப ஆர்ப் ரெக்வெஸ்ட் இனிஷியேட் பண்ணி PC3யோட மேக்க லேர்ன் பண்ணிக்கிச்சு. ஆனா, இப்ப PC3 வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சுல்ல, அப்ப PC1ஓட மேக் எப்படி அதுக்கு தெரிஞ்சுச்சுன்னு? இத நான் முதல்லயே அந்த ஆர்ப் ரெக்வெஸ்ட் ஃபர்ஸ்ட் பாக்கெட் வந்துச்சு இல்லையா? நான் அப்பயே காமிச்சேன்ல. அந்த PC1ஓட சோர்ஸ் மேக் அட்ரஸ்ல இதோட மேக் அட்ரஸ் குடுத்து அனுப்பிச்சுச்சு இல்லையா? ஸோ அப்பயே இது லேர்ன் பண்ணியிருக்கும். ஓகே இந்த ஐபி உள்ளவனுக்கு மேக் இதானா அப்படின்றத தன்னோட மேக் இதுல லேர்ன் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? வேணா அதையும் ஒரு நம்ம செக் பண்ணிக்கலாமா? இப்ப நம்ம ஆல்ரெடி PC1 நம்ம வந்து எந்த ரெக்வெஸ்ட் எல்லாமே PC1ல தான் PC3 இனிஷியேட் பண்ணோம். PC3யோட மேக் அட்ரஸ் டேபிள்ல போய் பார்க்கலாம். PC3 சி நான் இத ஆல்ரெடி செக் பண்ணது. உங்களுக்கு திருப்பி இனிஷியேட் பண்றேன். r/a இங்க பார்த்தீங்களா? PC1ஓட ஐபி, இதோட மேக் இது லேர்ன் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்மளுடைய இது ஒர்க் ஆகுது. ஓகே. ஆர்க் ரெக்வெஸ்ட் எல்லாமே ஒர்க் ஆகுது. இப்போ நான் இத கிளியர் பண்ணணும் அப்டின்னா, அட் தி சேம் டைம் நான் ரியல் டைம்க்கு ஸ்விட்ச் ஓவர் ஆயிக்கலாம். அதே மாரி இந்த டிவைஸோட மேக் அட்ரஸ்லாம் நீங்க செக் பண்ணணும்னா, ஸ்விட்ச்க்கு போயிட்டு ம்.
இதான் ஸ்விட்ச் இல்லையா? ஸ்விட்ச்சில போய் எனேபிள் மோடுக்கு போய்க்கலாம். எனேபிள்னு டைப் பண்ணலாம். இல்ல இஎன் டைப் பண்ணி ஹிட் பண்ணலாம் என்டர். ஸோ இங்க போயிட்டு நீங்க ஷோ ஷோ மேக் அட்ரஸ் டேபிள் அப்படின்னு ஹிட் பண்ணீங்கன்னா, இந்த ஸ்விட்ச் வந்து லேர்ன் பண்ணியிருக்கும். இந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து எந்த ஐபின்னு, எந்த மேக்ன்னு. இங்க பார்த்தீங்களா? போர்ட் 1ல பிசி 1ஓட மேக்க லேர்ன் பண்ணியிருக்கு. போர்ட் 3ல பிசி 3யோட மேக் லேர்ன் பண்ணியிருக்கு. ஒருவேளை இப்ப நீங்க பிசி 1லேருந்து பிசி 2ஐயோ, 4ஐயோ ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் பிசி 2க்கோ, 4க்கோ நடந்துச்சுன்னா, அதுலேருந்து ரெஸ்பான்ஸ் வந்திருந்துச்சுன்னா, அதோட மேக்கையும் இப்ப லேர்ன் பண்ணியிருக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஆர் புரோட்டோகால் ஒர்க்ஸ். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால். ஃபைன்.